வர வர நான் அம்மாவா இல்லை என் பொண்ணுங்க தான் எனக்கு அம்மாவானே எனக்கு தெரியலங்க. சாயந்தரம் கொஞ்ச நேரம் உட்காந்து ஹோம்ஒர்க் சொல்லிட்டு இருந்தேங்க. திடீர்னு என் பொண்ணு பசிக்குதுன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னு கேட்டேன். அப்புறமா எனக்கு ஞாபகம் வந்தது, ஓகே சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சிருக்கோமே அதை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணு திடீர்னு ஒரு ரெசிபி சொன்னாங்க. சரி ஓகே அதையே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓட்ஸ் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஒரு சக்கரவள்ளி கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் அரிசி மாவு, ஓட்ஸ் மாவு, சீஸ், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதோட மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மாவா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இது ஜிப்லாக்ல போடுங்கன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், என்னம்மா ஃப்ரீசர்ல வைக்க போறீங்களான்னு. இல்ல வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம். என் பெரிய பொண்ணு சொல்ல சொல்ல நானும் கீதிகாவும் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சோம். நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் ஜிப்லாக்க சுத்தி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். 3 பக்கம் கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே தூக்கி ஒரு ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அது மேல போட்டாச்சு. இது நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்த கேப்ல என் பொண்ணு கொஞ்சம் கார்லிக்கு, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் சால்ட், அப்புறம் கொஞ்சம் ஹெர்ப்ஸ்லாம் போட்டு ஒரு கார்லிக் சாஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இதை நம்ம பிரெட்ல கூட தடவி டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த மாவு மேல தடவி அது மேலேயே கொஞ்சமா எள்ளு தூவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது பண்ணும்போது 2 பேரும் நான் கொஞ்ச நேரம் நீ கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்டு ஆசையாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது ரெடி ஆனோடனே 375 ஃபாரன்ஹீட்ல ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டோங்க. இனிமே தான் இருக்கு விஷயம். கடைசியாக நான் ஒரு சொதப்புனேன் பாருங்க. வெளியில் எடுக்கிறேன்னு சொல்லி அதை கீழே டக்குன்னு தள்ளி விட்டேன். அதுக்கப்புறம் பயந்துட்டு கீத்துக்கா நீ தள்ளி போன்னு சொல்லிட்டு மெதுவாக அதை வெளியில் எடுத்தாச்சு. நல்ல வேலை எதுவும் கொட்டலை. டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சமாக கெச்சப் தொட்டு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்வீட் பொட்டேட்டோவை இப்படி கூட செய்ய முடியுமான்றதை ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். என் பொண்ணுங்க வர வர என்னை விட அதிகமான ரெசிபி தெரிஞ்சு வச்சிட்ருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அசந்தே போயிட்டேன் நான்.